ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ஒரே ஒரு முறை இந்த அதிசய எண்ணெயை தொட்டினா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையே தலைகீழாக மாறுவதையும் உன் தலையெழுத்து அப்படியே உன்னை புரட்டி போடுவதையும் நீ பார்க்க முடியும். ஆம் என் செல்லமே, இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில் பயம், கவலை, துக்கம், துயரம்னு வெறும் வருத்தங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த உன் வாழ்க்கையில் வசந்தங்களை கொண்டு வருவதற்காக தான் இந்த அதிர்ஷ்ட எண்ணெயே தொட சொன்னேன். இதை தொட்டால் நிச்சயமாக உன் தலையெழுத்து மாறிடும். அது மட்டும் இல்லாமல் உனக்கான நல்ல நேரமும் உன் வாழ்வில் வந்துவிடும் என் செல்லமே. உன்னை பற்றி யார் யோசிக்கிறாங்களோ இல்லையோ, எப்பொழுதுமே உனக்காக இந்த வராகி அம்மா யோசிச்சுக்கிட்டும் உனக்கு நல்லது நடப்பதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டும் தான் இருக்கேன். எந்த விஷயமே, எந்த பிரச்சனையுமே தற்காலிகமாக சரியாகும்னா அதை நான் உனக்கு தரவே மாட்டேன். உன் வாழ்க்கைக்கும் பிரச்சனைக்கும் எல்லா நிரந்தர தீர்வுகளையும் உன் கைகளில் கொடுக்கணும்னு தான் நான் பொறுமையாக இருக்கேன். இப்போ நீ அவசர ஆத்திரத்துக்குன்னு ஏதோ ஒரு முடிவை எடுத்துட்டு நாளைக்கு அது இன்னும் உனக்கு பெரிய தீங்காக வந்துவிடக்கூடாதுன்னு தான் நான் பொறுமையாகவே உனக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் செல்லமே. இப்போ நீ அவசரப்பட்டு இந்த பிரச்சனையிலேருந்து இப்போது தப்பிச்சுக்கலாம்னு ஏதாவது எடுக்கக்கூடிய அவசர முடிவுகள் தற்காலிகமாக உனக்கு சரியாக இருக்கலாமே தவிர அது பிற்காலத்தில் உனக்கு தீமை தரக்கூடியதா, இன்னும் உனக்கு பிரச்சனையையும் வேதனையையும் தரக்கூடியதாக மாறிடும். அப்படிப்பட்ட தற்காலிக தீர்வு உனக்கு வேண்டாம். எக்காலத்திலும் உனக்கு தீமையே தராத ஒரு நல்ல ஆறுதலையும் உனக்கான நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தருவதற்காக மட்டும்தான் இந்த 7, 8, 6ங்கிற அற்புதமான அதிர்ஷ்ட எண்ணெய் உன்னை தொட சொன்னேன். எப்போவுமே கவலைகள்லேயே இருக்கக்கூடிய உன் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடு. செயல்களில் உன்னுடைய கவனத்தை அதிகப்படுத்து. பேச்சை குறைச்சிக்கிட்டு சிந்திக்கிறதையும் கொஞ்சம் அளவோடு வச்சுக்கிட்டு செயல்களை அதிகப்படுத்தினாதானே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். வாழ்க்கை என்ன, அதை எப்படி வாழணுங்கிறத நீ புரிஞ்சு நடந்துக்கோ. வாழ்க்கையில் நீ போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்குது. அப்படி உனக்கான சரியான பாதையில் பயணம் செஞ்சு உனக்கான வெற்றிகளை உன் வாழ்வில் நீ பெறுவதற்கு உனக்கான நல்ல வழியை இந்த வராகியம்மா நான் காட்டுறேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்கப் போகுது என் செல்லமே. இனிமே நீ எதுக்காகவும் பயப்படவே தேவையில்லாத அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் அடியோடு மாற்ற போகிறேன். யோகமும் அதிர்ஷ்டமும் உன்னை நோக்கி பாஞ்சிக்கிட்டு வரப்போகுது. அதை ஆள்வதற்கு தயாராக இருந்துவிடு என் செல்லமே. நீ எதிர்பார்க்குறத விட பல மடங்கு நன்மையை இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன். சில விஷயங்கள் வேணும்னா நீ நினைக்கிறது போல் நடக்காமல் போகலாம். ஆனால் நான் எப்போதுமே உனக்கு எது நல்லதோ எது சிறந்ததோ அதைத்தான் நடத்துவேன். இப்போதைக்கு உனக்கு நல்லது நடக்கலைன்னா கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய நல்லது நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். அதை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக இரு. உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக நல்லபடியாக அதிர்ஷ்டம் நிறைஞ்சதாக வாழ்வதற்கு உனக்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கவலைப்படுறதை நிறுத்திட்டு, கண் கலங்குவதை நிறுத்திட்டு, உன்னை நேசிக்க நான் இருக்கேன்னு முழுசாக நம்பிக்கை வை. இப்போதைக்கு உனக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய இந்த வராகியம்மா உன் வாழ்க்கைக்கு அழகான அற்புதமான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறேன். எப்போவுமே உன் முகத்தில் நீ சிரிக்கக்கூடிய அந்த சந்தோஷமான அழகான புன்சிரிப்பு தான் எனக்கு பிடிச்ச விஷயம். அதையே உனக்கு பரிசாக கொடுத்து நீ எப்போதுமே சிரித்த முகத்தோடையும் சந்தோஷமாக இருக்கும்படியும் நான் செஞ்சு காட்டுறேன் என் செல்லமே. எப்போவுமே எந்த இடத்திலும் உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா நீ தான் போய் கேட்கணும். நீ அமைதியாக இருந்துட்டு அவங்களா உனக்கு கொடுப்பாங்கன்னு யோசிக்காத. பேச வேண்டிய இடத்திலும் கேட்க வேண்டிய இடத்திலும் பேசுவதும் கேட்பதும் தான் சரியாக இருக்கும். யாராவது உனக்காக யோசித்து உன்னை புரிஞ்சுக்கிட்டு உனக்காக தேடி வந்து எதுவும் தருவாங்க, எதுவும் செய்வாங்க, உனக்கு ஆதரவாக பேசுவாங்கன்னு ஒருபோதும் எதிர்பார்க்காதே என் செல்லமே. இந்த கலியுக காலத்தில் ஒவ்வொரு மனுஷரும் சுயநலத்தோட அவரவர்களுக்காக யோசிக்கவே அவங்களுக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது உனக்காக யாரும் யோசிக்கவும் உனக்காக யாரும் எதுவும் செய்யவும் மாட்டாங்க. நீதான் புரிஞ்சு நடந்துக்கணும்.
எப்பொழுதுமே எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீயாகவே மனசில் வச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டே இருக்காம சம்பந்தப்பட்டவங்க கிட்ட போய் பேசி அமைதியாக பொறுமையாக கலந்து ஆலோசித்து ஒரு நல்ல முடிவுக்கு வர முயற்சி செய். நீயா மனசில் யோசிச்சுக்கிட்டு இருந்தீன்னா அது வருஷக்கணக்கானாலும் முடிவுக்கு வராது. உரியவர்களிடம் போய் பேசும்போது தானே அதுக்கான முடிவு நல்லதோ கெட்டதோ தெரிஞ்சுக்கிட்டு நிம்மதியாக வாழ முடியும். 1000 துன்பம் வந்தாலும் உன்னை அரவணைக்கும் அம்மாவாக இந்த வராகி தாய் நான் இருக்கேன். 5 அறிவு ஜீவன் கூட தன் பிள்ளையை கஷ்டப்பட்ட விட்டுட்டு வேடிக்கை பார்க்காது. அப்படி இருக்கும்போது அகில உலக சக்தியாக இருக்கும் இந்த வராகி அம்மா என் குழந்தையான உன்னை கஷ்டப்பட்ட விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பேன்னா நினைக்கிறேன்? உனக்கு வர ஒரு துன்பமும் பிரச்சனையும் எனக்கு வந்ததாக நினச்சிதான் நான் எல்லாத்தையும் சரிப்படுத்திக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உன் துன்பங்களிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கையை ஆனந்தமானதாக அழகானதாக நான் ஆக்கி காட்டுவேன் என் செல்லமே. நீ விரும்பினாலும் வெறுத்தாலும் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டியது நடந்தே தீரும். காலம் உனக்கு கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்தே தீரும். உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்குதோ என்ன கிடைக்குதோ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அனுசரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியோடு வாழ்கிறதுல எந்த தவறும் இல்லை என்பதை புரிந்துகொள். உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நினச்சி வருத்தப்பட்டு புலம்புவதா அல்லது சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு மகிழ்வதாங்கிறது உன் கைகளில் தான் இருக்குது. எல்லாமே எல்லாருக்கும் எப்போதும் நிறைவாக கிடச்சிடாது. கொஞ்சம் முன்ன பின்ன அமைஞ்சாலும் அதை அனுசரிச்சுக்கிட்டு வாழ்கிறது தானே உனக்கு நல்லது. இது நாள் வரையிலும் நான் உனக்கு செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் சின்ன சின்ன விஷயந்தான். ஆனால் இப்போது உன் வாழ்க்கையில் நான் மிக பெரும் அற்புதத்தை நிகழ்த்துவதற்காகவும் உனக்கு நல்ல நேரத்தை உருவாக்கி நிம்மதியாக மகிழ்ச்சியாக உன்னை வாழ வைப்பதற்காகவும் தான் இப்போது இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட சொன்னேன். இதன் மூலமாக உன் வாழ்க்கையில் தொடர் வெற்றிகள் வந்து சேரப்போகுது. உன் மனசை மட்டும் நீ எப்போதும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டா போதும். இந்த வராகி அம்மாவின் வார்த்தைகள் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் பலித்தே தீரும். என் வாக்கு பலிக்காமல் போகாதுன்னு உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த நிமிஷத்துல இருந்தே மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ தயாராக என் செல்லமே. தேவையில்லாமல் நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. ஏற்கனவே உன் வாழ்க்கையில் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. இப்போதும் கவலைப்பட்டு தத்தளிச்சுக்கிட்டும் தவிச்சுக்கிட்டும் இருக்காம இந்த வராகி அம்மா என்னை நம்பி நிம்மதியாக வாழ தயாராகு. எல்லா சிக்கல்களிலிருந்தும் சூழ்நிலைகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்க இந்த வராகி அம்மா இப்பொழுதும் இனிமேலும் கூட ஒருபோதும் எந்த சூழலிலும் உன்னை கைவிட மாட்டேன். நீ அழுகிறதும் கண் கலங்குறதும் எனக்கு தெரியாமல் இல்லை என் செல்லமே. உனக்காக தான் அழகான எதிர்காலத்தை நான் உருவாகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். அம்மா தாயே, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த நரக வேதனை? என் வாழ்க்கை இப்படி வாழ்கிறத விட பேசாமல் நிம்மதியாக உயிரை விட்டுலாமான்னு கூட நீ யோசிக்கிற அளவுக்கு உன் மன குமுறலையும் கதறலையும் நான் உணராமல் இல்லை என் செல்லவே. கவலைப்படாத. கெட்டது செஞ்சவங்களும் உனக்கு கொடுமை செஞ்சவங்களுமே நல்லா சந்தோஷமாக தலை நிமிர்ந்து சிரிச்சுக்கிட்டு வாழும்போது உன்னால் வாழ முடியாதா என்ன? நீ யாரை நம்பியும் இந்த பூமியில் பிறக்கலை. உன்னை நம்பி இந்த வராகி அம்மா என்னை நம்பி பூமிக்கு வந்த என் பிள்ளையான நீ எதை பற்றியும் யோசிக்காம உன் வேலைகளில் கவனம் செலுத்து. ஒவ்வொரு மனிதனுக்கும் அது ஆணோ பெண்ணோ அவங்க வாழ்க்கையில் உயர்வை கொடுப்பதற்கு மூல காரணமாக இருக்கிறது அவங்க திறமையும் உழைப்பும் தான். உனக்குள்ள நான் என்ன திறமையை கொடுத்து வச்சிருக்கேன்றது உனக்கு நல்லா தெரியும். அதை பற்றி கூட நீ யோசிக்க வேணாம். உன் கைகளில் உனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி உழைப்பை மட்டும் செஞ்சுக்கிட்டு யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருந்து உன்னை நன்றாக உற்று நோக்கி கவனித்து உன் திறமையையும் ஆற்றலையும் சரியாக பயன்படுத்த முன் வருவார்கள் என் செல்லமே. அவங்க மூலமாக உனக்கு நல்ல வேலை உயர்வும் வருமானமும் உண்டாகும். அதனால் கொஞ்சமும் சளைக்காமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் உன்னுடைய வேலையை மட்டும் நீ சரியாக செய்ய. உனக்கு நான் கொடுத்த வேலை மூலமாக தான் உன் வாழ்க்கை நிலைமையே மாறப்போகுது. கூடிய சீக்கிரம் காலம் கனிந்து வரும். உனக்கு நல்ல நேரம் உருவாகி எல்லாமே நல்லபடியாக நீ நினச்சதை விட சிறப்பாக நடக்கும்படி
நான் செய்வேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நீ நினைக்கிற, ஆனால் அதே நேரத்தில் அது நடக்குமோ நடக்காதோன்ற குழப்பத்தில் வேற இருக்க. கவலைப்படாத, கண்டிப்பாக உன் விருப்பத்தையும் உன் வேண்டுதலையும் இந்த வராகியம்மா நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். நான் உன் கூட இருக்கும்போது உன் எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கும். இனி நடக்கவிருப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் வீட்டில் இருந்து உனக்கு வர வேண்டியதும் கிடைக்க வேண்டியதும் எல்லாமே உன் மனசுக்கு நிறைவாக வந்து சேரும். நீ எதிர்பார்த்ததும் ஆசைப்பட்டதும் கூட உன்னை வந்து சேருவதற்கான நேரம் வந்துடுச்சு. இனிமே உன் வாழ்க்கை முழுவதும் மிகுந்த மகிழ்ச்சியோட ஆனந்த கண்ணீரோட நீ வாழலாம் என் செல்லமே. உன் மனசில் இருக்கிற உறுத்தல்களையும் கவலைகளையும் போக்கி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன். இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படவே கூடாது. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு சரி செஞ்சிடறேன். நீ எப்போதும் நிம்மதியாக இரு. நான் உனக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற ஒரே விஷயம், உன்னுடைய எண்ணத்தில் நீ கவனமாக இருக்கணுன்றது. உன் எண்ணம் சரியாக இருந்ததுன்னா, உன் எண்ணம் உயர்வானதாக மற்றவங்களுக்கு நன்மையை நினைக்கக்கூடிய நல்லதாக இருந்ததுன்னா, உன் எண்ணம் போலவே உன் வாழ்க்கை மாறிடும். அவ்வப்போது உன் எண்ணத்தில் வரக்கூடிய எதிர்மறையான கெட்ட விஷயங்களை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு எப்போதுமே நேர்மறையாக நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இருக்க பழகு. முன்னே இருந்ததை விட இப்போ உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் தான் கிடைக்க போகுது. இந்த சூழ்நிலையில் எதிர்மறை எண்ணங்கள் எதுவும் வந்து உன் வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன். யார் நல்லா இருக்கணும்னு நீ என்கிட்ட வேண்டுதல் வச்சியோ உன்னுடைய பிரார்த்தனையை ஏற்று அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை நான் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் உன் திறமையை பார்த்து உன்னை ஊக்கப்படுத்தி உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கு வழியை காட்டக்கூடிய நல்ல மனிதர்களும் உன் வாழ்க்கையில் வந்து சேருவாங்க. இனிமே எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். உன்னை பாடாய்படுத்துகிற இந்த கடன் பிரச்சனையிலிருந்தும் உன் மனசு கஷ்டத்திலிருந்தும் உன்னை மீட்டெடுக்க முடிவு செஞ்சுதான் உன் தலையெழுத்தை மாற்ற வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் நீ மிக சாதாரணமாக கடந்து போக வேண்டிய சின்ன சின்ன விஷயங்களை கூட மனசில் தைரியம் இல்லாமல் பெருசாக நினச்சி பயப்படுறனால தான் இவ்வளவு பிரச்சனைகளும் வருதுன்றத நீ புரிஞ்சுக்கணுமேன்னு சொல்லவே. உன்னை விட கஷ்டப்படுறவங்களும் இந்த உலகத்தில் வெளியே சிரிச்ச முகத்தோட மனசில் அத்தனை கவலைகளையும் அடக்கி வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. உன்னாலையும் நிச்சயமாக முடியும். எந்த அளவுக்கு நீ கஷ்டங்களை வெளிக்காட்டிக்காம சமாளிச்சுக்கிட்டு சிரிச்ச முகத்தோட வாழ்கிறியோ அந்த அளவுக்கு அத்தனை சங்கடங்களும் பிரச்சனைகளும் தானாக உன்னை விட்டு போயிடும். இது என்ன அற்புதமான்னு கேட்காத, நிஜமாகவே அற்புதம்தான். இந்த வராகி அம்மாவை நம்பி வந்த பிறகு யாரும் கஷ்டப்படும்படியும் கவலைப்படும்படியும் கண்ணீர் வடிக்கும்படியும் நான் விட்டுடுவேனா என்ன? எப்போவுமே எந்த விஷயம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் மன தைரியத்தோடு அதை எதிர்கொள்ள பழகு. அப்படி இருந்தீனா அதை உன்னால் தீர்த்து வைக்க முடியும். உன்னோடு நான் இருக்கிறேன்ற தைரியத்தை கைவிடாமல் நீ வாழ்க்கையை எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக வாழ முடியுமோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய். உனக்கு நிழலாக இருக்கும் இந்த வராகியம்மா உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் நல்ல செயல்களுக்கும் ஏற்றாற் போல உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் கூடவே இருந்து அருள் செய்வேன். நீ கவலையோடு இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு நீ சந்தோஷப்படக்கூடிய நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி முடிக்கிறேன். நீ விரும்புபடி உனக்கான வேலைகளை செய்ய, உனக்கு விருப்பமானது எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் நீ ஆசைப்பட்டது எல்லாமே உன் கைகளில் வந்து சேரும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆகணும், ஆனால் அழுதுகிட்டே இல்லை, சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக வாழணுன்றதை நீ புரிஞ்சுக்கோ. உன் வாழ்வில் மகிழ்ச்சி வருவதற்கும் மன நிறைவும் நிம்மதியும் வருவதற்கு எல்லா விதத்திலும் இந்த வராகியம்மா துணையாக இருப்பேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எத்தனை துன்பம் வந்தாலும் உன்னுடைய நெத்தியில் இந்த வராகியம்மாவுடைய குங்குமத்தை வச்சுக்கோ. இந்த குங்குமம் சாதாரண குங்குமம் கிடையாது. வராகியம்மா, அதாவது வஜ்ரகோசம் சிம்ம வாகினி, சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருக்கும் இந்த வராகி தாய் உன்னுடைய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் இங்கே சிங்கத்தின் மீதே உட்கார்ந்தே அதை எல்லாத்தையும் தோற்கடிச்சு
உன்னை நிம்மதியாக வாழ வைப்பேன்னு உன் நெற்றியிலிருந்தே உன்னை ஆசீர்வதிப்பதற்காக தான் இந்த குங்குமத்தை தொட சொல்கிறேன். இனி எல்லாமே என் ஆசீர்வாதத்தோட உன் வாழ்க்கையில் நல்லபடியாக அழகாக நடந்து முடியும் என் தங்கமே.